ஓம். ஓம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியின் பெரும் கருணையினால தொடர்ந்து நம் மாதாந்திர வாசகர் வட்டம் நல்ல முறையில் நடந்து வருகிறது. இன்றைய வாசகர் வட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக மதிப்பிற்குரிய ஸ்ரீ சிவனேசன் சாய்ராம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் ஷிரடி சாயி பர்த்தி சாயி எனும் தலைப்பில் இன்னைக்கு நம்மளோட பேச இருக்காங்க. முன்னதாக நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம சைராம் பற்றி பார்த்தரலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து சைராம் பேசுவாங்க. சிவனேசன் சைராம் வந்து எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆன்மீகத்தில் முதுகலை டிப்ளமோவும், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தர்மரக்ஷனா சமிதியில் ஓராண்டு டிப்ளமோ படிப்பும் அந்த இந்து தர்ம ஞானத்தில் படிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இல்லந்தோறும் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு வருட படிப்பும் படிச்சிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக ஈரோடு மாவட்டத்தோட அனைத்து வணிகர் மற்றும் தொழில் சங்க கூட்டணி தலைவராக இருந்தார். 2011 முதல் திருநகர் ஸ்ரீ சத்யசாய் சேவா சமிதியினோட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிட்டு வராங்க. சேவை செய்துக்கிட்டு சுவாமிக்காக சாயி வாகினி அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளைக்கு 2008 நமக்கு தலைவராகவும் இருந்துட்டு வர்றாரு. நிறுவன தலைவராக ஸ்ரீ விஸ்வரூப ஷிரடி சாய் பாபா கோவிலில் கருங்கல் பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் ஒருங்கிணைப்பாளராகவும் அதனுடைய நிறுவன தலைவராகவும் இருந்துட்டு வராங்க. நமக்கு தெரிஞ்சதே பல சேவை நிகழ்ச்சிகள் அங்கே நாராயண சேவையாகட்டும், மற்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஆகட்டும், நிறைய சேவை நிகழ்ச்சிகள் அங்கே வந்து செய்துட்டு வராங்க. ஸ்ரீ ராமஜெயம் இந்த லிখিত ஜபம் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அது தவிர மீதி நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நம்ம சத்யசாய் சேவா சமிதி மூலமாக பல ஆன்மீக நிகழ்ச்சிகளும் சேவை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து செய்கிறதுக்கு அவர் ஒரு உந்துதோல்னாலும் இருந்துட்டு வர்றாரு. இன்றைக்கு நமக்கு நம்மளோட ஒரு ஷிரடி சாயி பர்த்தி சாயி அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேச இருக்கார். தொடர்ந்து இருக்கக்கூடிய சிவனேசன் சைராம் அவர்கள். சைராம் சைராம் அன்மியூட் பண்ணிடுங்க சார். ஓம் சாய்ராம். எல்லாரும் கேக்குதுங்களா? ஓம் சாய்ராம். கேக்குது சாய்ராம். பகவான் பாபாவின் தாமரை பொற்பாதங்களுக்கு என்னுடைய சாஸ்தாங்க நமஸ்காரத்தை தெரியப்படுத்தி இன்றைய தினம் நல்ல பொன்மாலை பொழுதிலே இப்படி ஒரு நிகழ்விலே பகவானினுடைய அவதாரத்தை பற்றி பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்களுக்கும் அதற்கு வழிதுணை புரிந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய பிரார்த்தனையை நம்மளுடைய சென்னையினுடைய மாநில மாநாடு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த போது நம்மளுடைய அகில இந்திய தலைவர் உமேஷ் பாண்டியா அவர்கள் குறிப்பிட்டதை நான் தினந்தோறும் செய்து கொண்டு இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய திருக்கோயிலிலும் அதை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதை மட்டும் ஒரு நிமிடத்திலே முடித்துவிட்டு நேரடியாக நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு செல்கிறேன். ஓ பாபா, எனது அன்பை ஏற்றுக்கொள், அது முழுமையான பக்தியுடன் உன்னை நோக்கி பாயட்டும். ஓ பாபா, என் கைகளை பற்றிக்கொள், இடையறாமல் அவை உனக்கு பணி செய்யட்டும். ஓ பாபா, என் ஆத்மாவை ஏற்றுக்கொள், அது உன்னில் ஒன்றாக கலந்து விடட்டும். ஓ பாபா, என் புத்தியையும் சிந்தனையும் ஏற்றுக்கொள், அவை உன் வழியில் செல்லட்டும். ஓ பாபா, என் அனைத்தையும் ஏற்றுக்கொள், உன் பணி செய்யும் கருவியாக நான் அமையட்டும். ஜெய் சாய்ராம். சாய்ராம். இன்றைய தலைப்பு பர்த்தி சாய் சீரடி சாய் என்று சொல்லக்கூடிய 2 அவதாரங்களை வித்தியாசமாக கொடுத்து அந்த இரண்டும் ஒன்றே என்பதை பற்றி மிக சுருக்கமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இதில் வித்தியாசமாக ஒரு பட்டிமன்றமோ எதுவும் தேவையில்லை. பகவானை பற்றி பேசுவது என்பதே மிகவும் ஒரு அபூர்வமான காரியம். அதுவும் பகவானை பற்றி விவாதிப்பதற்கோ சொல்லுவதற்கோ உண்மையிலேயே நமக்கெல்லாம் தகுதி இருக்கின்றதா என்பதை முதலில் யோசித்து
எந்த கடவுளையும் நம்மால் ஆராய முடியாது. இது பகவான் அவர்களே சொல்லி இருப்பது என்னவென்றால், 1000 தடவை நாம் பிறந்தாலும் என்னை பற்றியும் என்னையும் அறிய உங்களால் இயலாது. ஏனென்றால் பகவான் பிரேம சுரூபன். அந்த விதத்திலே ஷிரடி சாய் ஆகட்டும், பர்த்தி சாய் ஆகட்டும், இருவருமே வெவ்வேறு உடல்களாக இருந்தாலும் இரண்டும் தெய்வீகத்தினுடைய அந்த பிரேம சுரூபங்கள் என்பதை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பற்பல அவதாரங்கள் நிகழ்ந்தாலும் இந்த நூற்றாண்டிலே இரு அவதாரங்களையும் ஒரு சேர பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். அந்த விதத்திலே நம் முன்னோர்கள் ஷீரடி சாயை பார்த்திருந்தாலும் நமக்கு பகவான் சத்ய சாய் பாபாவை பார்க்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்து இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் சொன்னால், பல புண்ணியங்களிலே நாம் சேர்த்து வைத்த அந்த புண்ணியம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால், ஷீரடி சாயை நான் என்று சொல்லுகின்ற அந்த ஸ்ரீ சத்யசாய் அவர்கள் அதற்கான பல விளக்கங்களையும் தந்திருக்கின்றார். அதற்கு முன்பாக ஷீரடி சாய் என்ற அந்த ஒரு மகானை பற்றியும், ஏனென்றால் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவத்தையும் சொல்லி, நான் இப்பொழுது இங்கே கட்டியிருக்கக்கூடிய விஸ்வரூப ஷீரடி சாய்பாபா திருக்கோயிலை கட்டுவதற்காக 2008 புட்டபர்த்தியிலே நம்முடைய பகவானை சென்று பார்த்து நம்முடைய அறக்கட்டளையினுடைய அந்த பத்திரத்தையும் அவரிடம் காண்பித்த போது, அவர் கட்டுவதற்கான அனுமதியை கொடுக்கின்ற போது ஒன்று சொன்னார், எனக்கான கோயிலை எதையும் கட்டிவிடாது. என்னுடைய முந்தைய அவதாரம் ஷீரடி சாயினுடைய திருக்கோயிலை அங்கே கட்டுவதற்கான வழிமுறைகளை செய் என்று எடுப்பிலேயே அதை சொன்னவுடன் என்னுடைய மனதிலே பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவிற்கான இது ஒரு சமஸ்தானமாக இருக்க வேண்டும் என்று தான் எண்ணினேன். அதை அப்படியே பகவான் மாற்றி இப்பொழுது அந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கு விஸ்வரூப ஷீரடி சாய்பாபா என்ற திருக்கோயிலை அமைத்து அங்கேயே பகவான் சத்யசாய் பாபாவுக்கும் ஒரு சமிதியை உருவாக்கி இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கின்றது என்பது முதலிலே எனக்கு கிடைத்த அந்த அனுபவம். அந்த விதத்திலே இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது. ஷீரடியும் ஒன்றுதான், சத்யசாயும் ஒன்றுதான், அனைத்தும் அவரே, அனைத்து அவதாரங்களும் அவரே என்ற ஒரு எண்ணத்திலே தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் அந்த விதத்திலே தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இறைவனை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது என்னையே சாரும் என்று பகவான் அவர்கள் பல இடங்களிலே அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு ஷீரடி சாய் மட்டுமே பிடிக்கும், எனக்கு பர்த்தி சாய் தான் பிடிக்கும், எனக்கு ராமரை பிடிக்கும், கிருஷ்ணரை பிடிக்கும் என்று சொன்னால் அவரவர்கள் மகிழ்வுக்கு ஏற்றாற் போல அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு மற்ற நிறுவனத்தையோ மற்ற அவதாரங்களை பற்றியோ நாம் விமர்சனம் செய்வது என்று இருந்தால் கட்டாயமாக பகவானுக்கு பிடிக்காத ஒன்று என்பதை நாம் முதலிலே சொல்லிவிட்டு, இந்த பிறப்பை பற்றியோ இவருடைய வளர்ச்சியை பற்றியோ பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் எவ்வளவு நாள் ஆகும் என்பதை என்னால் சொல்ல இயலவில்லை. அதனால் அந்த விதத்திலே பகவத்கீதையிலிருந்து பாகவதத்திலிருந்து ஒவ்வொன்றாக சொல்ல சொன்னால் நம்முடைய இறுதி அவதாரமான பகவான் சத்யசாய் பாபாவே அனைத்தும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனால் ஷீரடி சாயினுடைய அவதாரத்தை முடிக்கின்ற போதே பகவான் அவர்கள் 1918 என்னுடைய முந்தைய சரீரம் அழிந்து போய் விட்ட பிறகு, அதற்கு பிறகு நான் 8 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் மீண்டும் மதராஸ் பட்டணத்திலே நான் பிறப்பேன் என்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். 28/9/1990 தன்னுடைய முந்தைய அவதாரத்தை பற்றி, ஏனென்றால் ஷீரடியினுடைய சச்சரித்து பார்த்தீர்கள் ஆனால் அவர் 16 வயது பையனாக ஷீரடிக்கு வந்தது முதற்கொண்டு மட்டும்தானே இருக்குதே தவிர அதற்கு முன்பு அவர் எங்கு பிறந்தார், எப்படி பிறந்தார், யாருக்கு பிறந்தார், எந்த கோத்திரத்தில் பிறந்தார் என்பதை பற்றி எந்த ஒரு தெளிவும் இல்லாது இருக்கின்ற ஒரு சூழலிலே நம்முடைய பகவான் அதை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற விதமாக தன்னுடைய முந்தைய அவதாரத்தை பற்றி இன்னொரு அவதாரமே வெளிப்படுத்துவது என்பது உண்மையிலேயே ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் பகவான் நமக்காக அதை செய்திருக்கின்றார். அந்த விதத்திலே தான் எங்கே பிறந்தோம், எப்படி பிறந்தோம் என்பதை வரிசைப்படுத்தி அவர் ஷீரடி இருந்த காலத்திலிருந்து 1918 வரைக்கும் இருந்த அனைத்தையுமே அவர் தெரியப்படுத்தி இருப்பதே ஒரு பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அதை கேட்பதற்கு கொடுத்து வைத்ததே உண்மையிலே அதை விட பெரிய பாக்கியம். அதனால் அதன் மூலம்தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது என்னவென்று சொன்னால், ஷீரடி சாய்பாபா பிறந்த தேதியை இன்றைய வரைக்கும் ஷீரடியிலோ மற்றவர்களோ தெரியாது என்றுதான் சொல்லுகின்ற போது, நம்முடைய பகவான் அவர்கள் 28/9/1835 அன்றைய தினம்தான் நான் ஷீரடி சாய்பாபாவாக பிறப்பெடுத்தேன், அவதாரம் எடுத்தேன் என்று சொல்லுகின்ற போது
உண்மையிலேயே செழிக்கின்றது. ஏனென்றால் பரத்வாஜ குலத்திலே திரேதாயுகத்திலே அந்த பரத்வாஜ முனிவருக்கு சிவபெருமானும் பார்வதியும் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி நாங்கள் 3 விதத்திலே அவதாரங்கள் எடுப்போம். ஒன்று சக்தி சிவன் அவதாரமாக எடுப்போம், அது சீரடியிலே எடுப்போம். இரண்டாவது சிவசக்தி அவதாரமாக அர்த்தநாரீஸ்வரராக ஒரு அவதாரம் நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுப்போம் என்றார்கள். அதற்கு பிறகு இன்னொரு அவதாரம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய பிரேமசாய் என்று சொல்லக்கூடிய 3 அவதாரங்களும் வரும் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வையும் பகவான் சொன்னது பிரகாரமே இன்றைய தினம் 2 அவதாரங்களும் நிகழ்ந்துவிட்டன. 2வது அவதாரம் இன்னும் முற்று பெறவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பகவான் சீரடி பிறந்த பிறகு ஒரு மரத்தடியிலே ஆலமரத்தடியிலே அந்த குழந்தையை விட்டு செல்லுகின்ற போது, கங்கா பாவடியாரும் தேவகிரி அம்மாளும் விட்டு செல்லுகின்ற போது அங்கேயும் ஒரு நாகல் வந்து அதற்கு மேலே அவரை பாதுகாத்து அவர்களை ஒரு முகமதியர்கள் எடுத்து அப்துல் தேவி பாட்டீல் என்று சொல்லக்கூடிய எடுத்து வளர்த்து வந்தார்கள். அந்த விதத்திலே அந்த அவதாரத்தை போலவே பகவான் சத்யசாய் பாபாவும் புட்டப்படுத்தியிலே பிறக்கின்ற போது அந்த பாயிலே இருந்து அடியிலே அதே ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகனும் இருந்து விட்டு சென்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது இந்த ஒற்றுமை மிக அழகாக இருந்தது. அதே போல்தான் அவங்களுடைய இன்னொன்று சிவத்தை சொல்லப்பட்டு சொன்னால், மத நல்லிணக்கத்தை இருவரும் ஒன்றாகவே தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்பு மட்டும்தான் என்று சொல்லி இருவருமே வெளிப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ராமநவமி திருவிழாவையும் முகோதயருக்கான உருஸ் பண்டிகையையும் பகவான் சீரடி சாய்பாபா அவர்கள் ஒன்றாக நடத்தியதை நாம் அனைவரும் அறிவோம். அதே போல் நம்மளுடைய பகவான் அவர்கள் எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி என்று இல்லாமல் அன்பு ஒன்று மட்டுமே வனம், லவ் இஸ் மை ஃபார்ம் என்று சொல்லி பகவான் அவர்கள் நம்மை வளர்த்தி வந்திருக்கின்ற பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே இரண்டே இரண்டு மதங்கள் என்று சொல்லி மதங்கள் என்று சொல்லி பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றது பார்க்கின்ற போது பார்த்தால் ஒன்று சாத் பரமாத்மா, இன்னொன்று நம்முள்ளே இருக்கக்கூடிய உயிராகி இந்த ஜீவாத்மா. இந்த 2 மட்டுமே தான் இன்றைய தினம் பரிணாமத்திலே இருந்து கொண்டு பல ஆண்டு காலமாக இது உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த விதத்திலே நாம் ஷிரடி சாயியும் சத்ய சாயியும் ஒன்றிணைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இதை நாம் இப்பொழுது பேசவில்லை. உண்மையிலேயே 2 அவதாரங்களும் வந்ததின் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது தெய்வத்தை பற்றிய அறிவுரைகளை கூறுகின்ற ஒரு அவதாரமாக ஷிரடி சாய்பாபா அவர்கள் வாழ்ந்து வந்தார். இன்னும் சொல்லப்போனால் பாபா அழகாக சொல்லுகிறார், சத்யசாயி ஒரு அன்னை எப்படி தன்னுடைய உணவை சமைத்து பரிமாறுவதற்கு தயாராக வைக்கிறாளோ அது போன்று சுவைத்துக்கு தகுந்த உணவை பரிமாறுகின்ற நிலைமையிலே வைத்து விட்டு சென்றவர் ஷிரடி சாய்பாபா. நம்மளுடைய பகவான் சத்ய சாய்பாபா அதை நமக்கு ஊட்டுகின்ற அந்த நல்ல சத்தான உணவை நமக்கு ஊட்டுகின்ற ஒரு அவதாரமாக நமக்கு வந்திருக்கின்றார். சோ ஒட்டுமொத்தமாக 2 அவதாரமே அன்பின் மூலமே வாழ்க்கையை நடத்த வேண்டும், அன்பு மட்டுமே வாழ்க்கை, அன்பின் மூலமே அனைத்தையும் அடைய வேண்டும் என்ற ஒன்றை தெரியப்படுத்தினார். அதை விட தான் சீரடி சாய்பாபா என்பதை ஏன் தெரியப்படுத்த வேண்டும் என்ற போது பல இடங்களிலே பல பேருக்கு இந்த நிகழ்வுகள் மனதை உறுத்தி கொண்டிருந்த போது ஏன் சீரடி சாய்பாபாவை சத்ய சாய்பாபாவுக்கு அருகிலே வைக்கிறார்கள், சத்ய சாய்பாபா எதற்கு தன்னுடைய அவதாரத்திற்கு அபிஷேகம் செய்கின்றார் என்று பல்வேறு விதங்களிலே நமக்கு எழுந்த அந்த வினாக்களுக்கு அவரே அந்த பதிலை கொடுத்திருப்பதுதான் பெரிய சால சிறந்த ஒன்றாகும். 23/10/61 பாபா அவர்கள் இதை சொல்லுகின்ற போது 1918 நான் இறந்த பிறகு 8 வருடம் கழித்து நான் மீண்டும் பிறப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றது. அங்கிருந்து அந்த அப்துல்லா என்பவர் சொன்ன போது அதை அவர் தவறுதலாக நினைத்து கொண்டு நான் 8 வயது பையனாக பிறப்பேன் என்று அவர் நினைத்து கொண்டார். ஆனால் உண்மையிலேயே நான் சொன்னதை அவர் சரியாக குறிக்கவில்லை. அதே போல் அப்பொழுது இருந்த காக்கா தீட்சித் என்று சொல்லக்கூடிய நெருங்கிய நண்பராகிய சீரடி சாய்பாபா நண்பர் அவரும் அவருடைய டைரியிலே அது சரியாக குறிக்காமல் விட்டுவிட்ட காரணத்தினால் இதிலே சில குழப்பங்கள் அப்பொழுது வந்திருந்தன. ஆனால் அதை எல்லாம் நீக்கி விதமாக பகவான் அவர்கள் சத்ய சாய் பாபா என்று 1940 தன்னை பிரகடனம் செய்து கொண்ட பிறகு அதற்கு பிறகுதான் ஒவ்வொன்று நிகழ்வாக சொன்னார். உண்மையிலேயே சொல்ல போனால் ஷீரடியிலே 1954 தான் ஷீரடி சாய்பாபாவினுடைய சிலை முழுமையாக நிறுவப்பட்டாலும் 1949 சென்னையிலே கிண்டியிலே இருக்கக்கூடிய கோயிலிலே லோகநாத
முதலியார் அவர்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பாபா முதலாக அங்க ஷீரடி சாய்பாபாவை பிரதிஷ்டை செய்த ஒரு சிறப்பு நிகழ்வு. அதை வைத்து பார்க்கின்ற போதே ஷீரடியை பற்றி முதலாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே நம்மளுடைய பாபா அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதுபோன்று பல நிகழ்வுகளை பாபா அவர்கள் நமக்கு இருக்கிறார், நினைவுபடுத்தி இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் பாபா அவர்கள் இதை நெறிப்படுத்தி இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை இப்பொழுது நான் சொல்லி காலத்தின் அருமை கருதி, நம்முடைய பாபா அவர்கள் ஷீரடி சாய் பாபா அவதாரம் தான் என்பதை எப்படி தெரியப்படுத்தினார் என்பதற்காக சொல்ல வேண்டும் என்று சொல்ல போனால், ஒரு முறை கேரளாவிலே நம்மளுடைய பகவான் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்றிருக்கின்ற போது டாக்டர் பகவந்தம் அவர்களும் உடனே கூட சென்றிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு கிராமத்திலே சென்றிருக்கின்ற போது டாக்டர் பகவந்தத்தை, ஒரு விஞ்ஞானி, அவரை அழைத்து பாபா அவர்கள் அங்கே மூளையிலே இருக்கக்கூடிய அந்த 70 வயது மூதாட்டியை பாருங்கள், அதை அழைத்து வருமாறு சொன்ன போது அப்பொழுது பகவந்தத்திடம் சொல்லுகிறார், இந்த மூதாட்டி எனக்கு முன்பே தெரியும் என்று, பழைய பிறப்பில் இருந்து எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். பகவந்தத்திற்கு ஆச்சரியம். சுவாமி, உங்களுடைய வயது 30, அந்த மூதாட்டியின் வயது 70, நீங்கள் எப்படி அந்த மூதாட்டியை தெரியும் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோதுதான், அவள் ஷீரடியிலே என்னுடன் இருந்தவள், அவள் ஷீரடிக்கு வந்திருந்தவள், அப்பொழுது அவளுக்கு நான் என்ன கொடுத்தேன் என்பதை நீங்கள் கேட்டுப்பார்கள் என்று சொன்ன போது அவர் தெரியாமல் போய் அந்த பெண்மணியிடம் கேட்கின்றார், நீங்கள் ஷீரடிக்கு சென்றிருக்கின்றீர்களா, பார்த்திருக்கின்றார் சொன்ன போது, ஆம், நான் ஒரு முறை எங்க அப்பாவிடம் ஷீரடிக்கு சென்றிருக்கிறேன், அப்பொழுது அங்கே எனக்கு ஒரு பெண்டன்ட் ஒன்று வரவழைத்து ஷீரடியை பாபா அவர்கள் எனக்கு கொடுத்தார், அதை நான் இன்றளவும் வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன போதுதான் பகவந்தத்திற்கு மெய் சிலிர்த்து போனது. இந்த அவதாரமும் அந்த அவதாரமும் ஒன்றே என்பது. அதை விட அதிகமாக சொல்ல போனால், பெத்தப்பட்டு என்று பாபாவால் அன்பாக அழைக்கப்பட்ட அந்த கோரி என்று ஷீரடி பாபாவால் பெயர் வைக்கப்பட்ட அந்த களி சாரதை இறந்த பிறகு 20 வருடங்கள் கழித்து இங்கே புட்டப்பருத்தியிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பையன் தன்னை சாய்பாபாவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்று திகழ்ச்சிப்பட்டு அவனை நேரேக பார்க்க வந்த போது, அந்த 14 வயது சிறிய பையன் உடனடியாக பார்த்தபோது தன்னுடைய ஒரு பக்கத்திலே ஷீரடி சாய்பாபாவும் இன்னொரு பக்கம் சத்ய சாய்பாபாவும் அவளுக்கு காட்சியை கொடுத்து, அதே ஷீரடி சாய்பாபாவினுடைய குரலிலே, நான் என்ன கோரி, நல்லா இருக்கின்றாயா, நீ எப்பொழுது வந்தாய், நீ வருவையா என்று நான் எதிர்பார்த்தேன் என்று சொன்னவுடன் அந்த அம்மாளுக்கு தன்னுடைய கோரி என்ற பெயர் ஷீரடியை தவிர யாருக்குமே தெரியாது என்று சொல்லி அவளை அங்கிருந்து சேஷவராஜா வீட்டிலே இருந்து நாம் புட்டப்பருத்திக்கு செல்லலாம் என்று சரி கூடவே அழைத்து வந்து அவளுடைய இறுதி காலம் வரை வைத்திருந்து அவளை பல்வேறு விதத்திலே நம்ப வைப்பதற்காக, நான் தான் ஷீரடி சாய் என்று சொல்வதற்காக, நீ நவராத்திரிக்கு வாங்கப்பட்ட அந்த பணத்திலே இன்னும் 8 ரூபாயை திருப்பி தராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று அதை ஞாபகப்படுத்தி ஒவ்வொன்றாக அவளுக்கு ஞாபகப்படுத்திய போதுதான் அவருக்கு மொத்தமாக அவளுக்கு ஞாபகம் வந்து, நம்முடைய முன்பரப்பு ஷீரடி சாய் தான் என்று சொல்லி, உனக்கு நான் அப்பொழுதே சொன்னேன், இப்பொழுது உனக்கு நான் எந்த விதத்திலும் மந்திர தீட்சை கொடுக்க வழியில்லை என்று சொல்லி எட்டி உதைத்த நான் இப்பொழுது உன்னை நான் என்னுடனேயே வைத்துக் கொண்டே உன்னை பராமரிக்கிறேன் என்று சொல்லி அந்த கோரியை, அந்த பெத்தப்பட்டு என்று சொல்லக்கூடியவரை இறுதி நாள் வரை பாபா அன்போடு நேசித்து தன்னுடைய இருப்பிடத்திலே வைத்திருந்த ஒரு நிகழ்வையும் இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகின்றேன். அதே போல சுதந்திர போராட்டத்திற்காக சுதானந்த பாரதி, திலகர் போன்றவர்கள் எல்லாம் 1916 லக்னோ மாநாட்டிலே ஆளாளுக்கு ஒன்றை பேசிக் கொண்டு இருந்தார்கள். அந்த இப்படி ஒவ்வொருவரும் கத்துகின்ற போது சுதானந்த பாரதி கவிஞரான காரணத்தினால் எல்லோரிடமும் இப்படி கத்தினால் சுதந்திரம் கிடைக்குமா என்று பேசுகின்ற போது திலகருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் இது என்ன செய்வது, எப்படி நாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்று கேட்கின்ற போது, அதற்காக ஒரு மகான் இருக்கிறார், அவரிடம் நாம் போய் கேட்போம், நாம் கத்தி பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவுடன் திலகரும் மற்றவர்களும் கேட்கிறார்கள், யார் அந்த மகான் என்று சொன்னவுடன், ஷீரடியிலே வீற்றிருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா, அவரை போய் நாம் பார்க்கலாம் என்று சொல்வது. உடனே அனைவரும் நேரடியாக ஷீரடிக்கு வருகிறார்கள். வேப்பமரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாபாவை பார்த்தவுடன் அவர் சொன்ன முதல் பதில், இப்படி கத்தனாவா சுதந்திரம் கிடைக்கும் என்று இவர்கள் லக்னோவிலே என்ன வார்த்தை சொன்னார்களோ அதை திருப்பி கேட்டார். அடுத்த வார்த்தை, நீங்கள் அனைவரும் போய் நன்கு உறங்குங்கள், அதற்கென விதிக்கப்பட்டவன் கட்டாயமாக வருவான் என்று சொல்லி எதிர்காலத்திலே மகாத்மா காந்தி வருவதை முன்பே கோரிக்கை காட்டி அவன் வந்த பிறகு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு தியாகியாக அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதன் மூலம் சுத்தானந்த பாரதி ஷீரடியுடனே நீண்ட காலம் இருந்து துறவரத்தை பெற்று அதற்கு பிறகு மறுபடியும் அந்த அவதாரம் சென்ற பிறகு சென்னை மாநிலத்துக்கு வந்து பகவான் சத்ய சாய் பாபாவை பார்த்து
அவரிடம் பழைய அவதாரத்தை பற்றியும் கேட்டு அதன் மூலம் பாபா அவர்கள் பழையதையெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தி தன்னுள்ளேயே வைத்துக் கொண்டு அவரையும் இந்த விதத்திலே ஷீரடி சாயும் நானும் ஒரே அவதாரம் என்பதை மிக தெளிவாக விளக்கினார். அதைவிட இன்னொன்று, ஒரு யஜ்யம் ஒன்று புட்டபர்த்தியிலே நடத்த வேண்டி இருந்தது. அந்த புட்டபர்த்தி யாகம் நடக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் வைத்திருந்திருக்கார்கள். அந்த நேரத்திலே அந்த பொருள்களை எல்லாம் பார்க்கின்ற போது அதில் உண்மையாக தேவையான கலசம் மட்டும் இல்லாமல் இருந்தது. எல்லா வேத விற்பனர்களுக்கும் ஒரே பயம், பகவானிடம் போய் நாம் இதை எப்படி கேட்பது என்று. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது பாபாவே நம்முடைய பகவான் அவர்களை நேரடியாக வந்து கேட்டு, இந்த யாகத்திற்கு தேவையானதை முக்கியமான ஒன்றை நீங்கள் எடுத்து வைக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லவிட, பகவான் அடுத்த நிமிடத்திலேயே தன்னுடைய கை அசைவிலேயே ஒரு வெள்ளி கலசத்தை உருவாக்கி அங்கே கொடுத்து, அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இந்த வெள்ளி கலசம் நான் ஷீரடியிலே இருந்த போது அங்கே சின்சோலி மகாராஜா அவர்களுக்கு நான் கொடுத்தது. அதை போய் எடுத்து, அது அவருடைய குடோனிலே இருந்த காரணத்தினால் அதை போய் எடுத்து வருவதற்கு எனக்கு 3 நிமிடம் ஆகிவிட்டது என்று சொல்லி சிரிப்பலையிலே எல்லோரையும் ஆழ்த்தி, இதற்கு முன்பு இந்த ஷீரடி அவதாரத்தினுடைய வெள்ளி கலசத்தையே தன்னுடைய யஜ்யத்திலே புட்டபர்த்தியிலே வைத்து எல்லோரையும் மகிழ்வடைய செய்தார் என்ற செய்தியை பார்க்கின்ற போது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பாபா அவர்கள் செய்திருக்கின்றார், இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார், இன்றும் நம்முள் இருந்து கொண்டு அதை மீண்டும் மீண்டும் தாட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற நிகழ்வுதான் வருகிறது. அதனால் ஷீரடி சாயினுடைய அவதாரத்தினுடைய நோக்கத்தை முழுமையாக, ஷீரடி யார், ஷீரடி எங்கிருந்து வந்தார், எப்படி செய்தார் என்ற பல விதமான வித்தியாசமான நமக்கு நோக்கங்களை நமக்கு எடுத்து சொல்லியது. அதற்கடுத்த அவதாரமான பகவான் ஸ்ரீ சத்யசாயினுடைய அவதாரம் என்றால் அது மிகையாகாது. அதை விட இந்த அவதார பிறப்பிலே கூட எனக்கு ஒன்று வித்தியாசமாக நான் பார்த்தேன். ஷீரடி பாபா பிறந்த ஆண்டை பார்த்தீர்களேயானால் இவர்களுக்கு எல்லாம் இந்த 9ஆம் என்று சொல்லக்கூடிய நவபக்தி ஷீரடி சாயிக்கு ரொம்ப பிடித்தமான பக்தி. யார் போனாலும் 9 நாணயங்களை கொடுத்து இதையெல்லாம் யாரெல்லாம் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இறுதியிலே லட்சுமிபாய் சிண்டேவிடம் சென்று அந்த 9 நாணயத்தை இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கொடுத்து, இந்த நாணயத்தை யாரெல்லாம் என்னுடைய வச்சிருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்ய போகிறேன், அவருடன் உடனே இருப்பேன் என்று சொன்னவர். அதனால் இந்த 9 என்பது இவர்களுக்கு பகவான்களுக்கு அவதாரங்களுக்கு வித்தியாசம். ஒன்பது 1835 நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் ஆனால் அதனுடைய எண் 9ஆக வரும். அதே மாதிரி சத்யசாயி அவர்கள் பிறந்த தேதியை பார்த்தீர்களானாலும் 23/11/1926 5 மணி 6 நிமிடத்திற்கு பகவான் அவதாரமாக ஈஸ்வரமானுடைய இதில் இருந்து பிறக்கின்றார். இதை 2ஐயும் கூட்டி பார்த்தீர்களே ஆனால் 9 வரும். இது ஒரு வித்தியாசத்திற்காக நான் இது சொன்னாலும், ஆனால் பார்க்கின்ற போது இந்த 9 என்று சொல்லக்கூடிய அந்த நவபக்திகளை இருவரும் ஒரு சேர வைத்திருந்தார்கள் என்பதிலே எந்த மாற்று இருக்க முடியாது. அந்த விதத்திலே தான் பகவான் சத்யசாயி பாபா அவர்கள் இந்த அவதாரத்தை பற்றி மிக தெளிவாக விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ற இந்த நேரத்திலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீ பாபாவும் வருபவர்களுக்கெல்லாம் உண்டி என்று சொல்லக்கூடிய திருநீரை கொடுத்துதான் தன்னுடைய பக்தர்களுக்கு முழுமையாக தெளிவுபடுத்தி அவர்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கினார். நம்மளுடைய பாபா கை அசைவிலேயே விபூதி என்ன எதை வேண்டுமானாலும் வரவழைத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதத்திலும் நம்முடன் இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பகவானை நாம் இன்றைய தினம் சத்ய சாய்பாபாக பார்த்தாலும் ஷீரடி சாய்பாபாக பார்த்தாலும் இருவரும் ஒருவரே என்ற எண்ணத்திலே நாம் வாழ்ந்தோமானால் கட்டாயமாக அனைத்து அவதாரங்களும் ஒன்றே. இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஷீரடி சாயாக இருந்தாலும் சத்ய சாயாக இருந்தாலும் ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் எந்த அவதாரங்களாக இருந்தாலும் நேரடியாக மக்களுக்கு வந்து மக்களுடைய துயர் துடைப்பதற்காக வந்தார்களே தவிர அவர்களுக்காக அவர்கள் எந்த பலனையும் எதிர்பார்த்து இந்த பூலோகத்திலே சஞ்சரிக்கவில்லை. அதனால் ஷீரடி சாய்பாபாவே ஒருமுறை சொல்லுகின்றார், தீவிர பக்தனை சலித்தெடுக்க அவனுக்கு தொடர்ந்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று பிரகடனப்படுத்தினார். ஏனென்றால்
இதை விளையாட்டாக கூட சொல்லுவேன். நானும் சொல்லுவது என்னவென்றால், தர்மத்தின்படி ஒருவன் வாழ வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ந்து கஷ்டங்களையே அனுபவிக்க வேண்டும். அதர்மத்தின்படி வாழ்ந்தால் சுகம் கிடைக்கும். இதில் இரண்டிலே எது வேண்டும் என்று சொல்லி ஒரு வித்தியாசமாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டாலும், தர்மத்தின்படி வாழ்பவர்கள் இறுதி வரை வாழ்ந்து கடைசியிலே பிறப்பில்லாத மோட்சத்தை அடைவார்கள். இதையேதான் பகவத்கீதையிலே கிருஷ்ணன் மிக தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றான். என்னை சரணாகதி அடைந்தவர்களை நான் எந்த விதத்திலும் கைவிட மாட்டேன். அனைத்து நேரங்களிலும் அவர்களை நான் முழுமையாக காப்பாற்றுவேன். ஞானி எனதுடைய ஆத்மா, எனது வாழும் உருவம், நான் அவரே, அவரே எனது தூய வடிவம், சச்சித் ஆனந்தம் என்ற இந்த விவரிக்க இயலாத ஆற்றலே திடமான கடவுளின் சக்தி, அதுவே ஷீரடி சாயி, பக்தி சாயி என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய இந்த சிறிய விளக்கத்தை கொடுத்து பகவானுடைய முழுமையான அவதாரத்தை பற்றி எவராலும் பேச முடியாது, யாராலும் பேச முடியாது, பகவான் மட்டுமே தான் பேச முடியும் என்ற இடத்திலே பகவானே 1940 61 தன்னை தெரியப்படுத்திக் கொண்டு பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதற்கு மேலும் ஒன்று சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த நேரத்திலே பகவான் இரு அவதாரங்களையும் நான் ஒரு சேர வைத்து இங்கே பூஜை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திலே எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே பகவானை பற்றி பேசுவதற்கு எந்த விதத்திலும் 1% கூட தகுதி இல்லாமல், ஆனால் பகவானின் உந்துதலின் பேரில் இன்றைய தினம் இரு அவதாரங்களையும் நாம் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை கிடைத்ததுக்கு நன்றி சொன்னாலும், ஆனால் இந்த அவதாரங்களை பற்றி விவாதித்தது, விளக்கியது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் எனக்கு தகுதி இல்லை என்று நினைத்து இந்த இடத்திலே ஏன் இது சொல்லுகிறேன் என்றால், எனக்கு ஆதிசங்கரனுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று தெரியும். ஆதிசங்கரர் இறுதியிலே காசியிலே போய் விஸ்வேஸ்வரரை தரிசிக்கின்ற போது, காசி விஸ்வேஸ்வரரை தரிசித்து வாழ்க்கையிலே விஸ்வேஸ்வரா, நான் 3 தவறுகளை பண்ணிவிட்டேன், அந்த விதத்திலே என்னை நீ மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவரே விஸ்வேஸ்வரர் முன்னே செல்லுகின்றார். கடவுள் விவரிக்க இயலாதவர், எங்கும் நிறைந்திருப்பவர், நீக்கமர நிறைந்திருப்பவர் என்று தெரிந்திருந்தும் கடவுளை பற்றி பல இடங்களிலே நான் விவாதங்கள், தர்க்கவாதங்கள் பண்ணி அதிலே ஜெயித்து இருக்கிறேன். அதுதான்டா நான் செய்த முதல் தவறு, விஸ்வேஸ்வரா என்னை மன்னித்து விடு என்றார். 2வது தவறு, கடவுள் அனைவரிடமும் சமமாக இருக்கின்றார் என்று தெரிந்திருந்தும் நான் அதை பற்றி கவலைப்படாமல் நான் குருவாக, சிஷ்யர்களாக அவர்களை வேலை வாங்கி அடிமைத்தனம் பண்ணி இன்றைய தினம் வரைக்கும் வாழ்ந்து வந்தேன்பார். அதுதாண்டா நான் செய்த 2வது தவறு, விஸ்வேஸ்வரா இதற்காகவும் என்னை மன்னித்து விடு என்கிறார். 3வது தவறு, சர்வம் சிவமயம், சர்வம் விஷ்ணுமயம் என்று தெரிந்திருந்தும் காசிக்கு விஸ்வேஸ்வரரை தரிசிக்க நான் தனியாக வந்தேன் பார், என் சீடர்களை எல்லாம் விட்டுவிட்டு, அதுதான் என்னுடைய அந்த சுயநலம் என்று கருதி இது நான் செய்த 3வது தவறு, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி பகவானிடம் அவர் வேண்டுகிறது. இந்த 3 வாக்கியங்களையும் நான் பார்க்கின்ற போது ஆதிசங்கரருக்கே இப்படி ஒரு இது என்றால், நாம் எல்லாம் மனிதராக இருந்து இந்த அவதாரத்திலே இப்படி ஒரு பகவானை நம்முள்ளேயே இணைத்துக் கொண்டு நடமாடும் தெய்வமாக நம்முள் வைத்துக் கொண்டு ஈஸ்வரமாவின் கர்ப்பம் என்னும் சமுத்திரத்திலே விழித்த பகவான் சத்யசாயியை என்றுமே நினைவில் கொள்ள வேண்டும். அது ஷீரடி சாயின் அவதாரமாக இருந்தாலும், பகவான் சத்யசாய் பாபாவாக இருந்தாலும், என்றைக்கும் வாழ்விலே எவ்வித துன்பங்கள் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர எக்காரணம் கொண்டும் பகவானை நாம் கைவிட்டு விடக் கூடாது. ஒரு சன நேரம் நாம் ஆன்மீகத்திலிருந்து விலகினாலும் பகவான் நம்மை விட்டு விலகி விடுவார். எனவே நாம் அனைவரும் பகவானின் பொற்பாத கமலங்களிலே சரணாகதி அடைந்து அவருடைய இருப்பிடத்தை செல்லுவதற்கு மீண்டும் மறுபரப்பில்லாமல் தொடர்ந்து பகவானுடைய நாமங்களை சொல்லி, இந்த கலியுகத்திலே வேறு எதுவுமே தேவையில்லை, பகவானின் நாமங்களை மட்டும் சொன்னால் போதும் என்ற எண்ணத்திலே நாம் அனைவரும் வாழ்வோம். முடிந்த வரைக்கும் அவரவர்களுக்கு என வேண்டிய சேவைகளை செய்து, பகவான் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்முள் என்றும் நீக்கமர நிறைந்து இந்த உயிரோடு இருக்கின்றார். அதனாலதான் திருமூலர் சொல்லிய போது, நான் உடலை வளர்த்தேன் உயிரை வளர்க்கவில்லையே என்று சொல்லி 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிதம்பரத்திலே சென்று அவர் சொல்லுகின்ற போது, நடராஜ பெருமாளை சிவகாம சுந்தரியிடம், இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரை, அந்த ஜீவாத்மாவை நான் அறியவில்லையே, அதனால் என்னை மன்னித்து விடடா, 3000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்பொழுது எனக்கு அந்த உண்மை தெரிகின்றது என்று சொல்லி அந்த திருமூலரை பார்க்கின்ற போது இறுதியிலே 4 வார்த்தைகள் முடிக்கிறார். உயிர் இருப்பின் சிவம், உயிர் போயின் சவம் என்ற அந்த அழகான வார்த்தைகளை சொல்லி நாம் அனைவரும் சிவமாக இருப்போம். என்றைக்கு பகவான் நம்மளை விரும்புகின்றாரோ, எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாரோ
அதுவரை அவர் நமக்கு இருக்கின்ற இந்த நாடக மேடையில் என்ன கட்டளை இட்டிருக்கின்றாரோ அதை பகவானின் வேண்டுதலாக அவருடைய உத்தரவாக நினைத்து நாம் முடிந்த வரைக்கும் செய்து அனைவரிடமும் அன்பை காண்பித்து அன்போடு திளைத்து வாழ்ந்து அன்பை தவிர உலகத்திலே எதுவும் இல்லை, அன்பே சிவம் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த ஸ்ரீ சத்யசாயி நிறுவனங்களுக்கும் திரு பாலகிருஷ்ணன் சாய்ராம் அவர்களுக்கும் இதை என்னுடன் ஒருங்கிணைத்து கொண்ட சாய் ராமநாதன் சாய்ராம் அவர்களுக்கும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற பகவானுடைய சீரடி சாயி சத்யசாயி அனைத்து பக்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பகவானுடைய பூரண அனுகிரகமும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற வாசகர் வட்டத்தினுடைய இதை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஜெய் சாய்ராம். சிவநேசன், நன்றி சார். இந்த 2 அவதாரத்துக்கு மேற்கு ஒத்துமை சொன்னா தப்பு. 2 அவதாரம் ஒன்றே என்ற அந்த சத்தியத்தை ரொம்ப அழகா சொன்னிட்டேன்னா எனக்கு சின்ன கேள்வி. நீ ஒரு கருவியா இருந்து இந்த விஸ்வரூப சாய் மந்திரத்தை கட்டி அழகா அதை பரிபாலனம் பண்ணிட்டு வர, அங்க நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கிறதுங்க நான் கேள்விப்படுறேன். பகவான் சாநித்தியத்தை காட்டிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த 2 அவதாரமும் ஒன்று என்பதற்கு சான்றாக ஏதாவது ஒரு அனுபவம் உனக்கோ அங்க வர பக்தர்களுக்கோ கேட்டது தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுமா? சாய்ராம். சாய்ராம், ரொம்ப நல்ல ஒரு இதுதான். நான் இந்த திருக்கோயிலை கட்டியதிலிருந்து பகவான் பாபா எனக்கு கொடுத்த உத்தரவின்படி சீரடி சாய்க்கு இந்த அவதாரத்துக்கு திருக்கோயில் கட்டு என்று சொல்லி அவரே எனக்கு இந்த உத்தரவை கொடுத்த பிறகு நான் இந்த வேலையை ஆரம்பித்த பிறகு 2-3 முறை, ஒரு முறை கட்டிடம் கட்டுகின்ற போது நேரடியாகவே சீரடி சாயியே இந்த திருக்கோயிலிலே காலை நேரம் ஒரு 5 மணி அளவில் அவரை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்து இந்த திருக்கோயிலை அந்த பகவான் இருக்கின்ற இடத்திலேயே உள்ளே இருந்து ஒரு பெரியவர் ஏறி இறங்கி வந்த போது யாரோ அங்கே கம்பி திருட வந்திருக்கின்றார்கள் என்று நினைத்து நான் தனியாக இருந்த போது பார்த்தபோது அவருடைய கண்களை பார்த்தவுடன் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அப்பொழுதுதான் நினைத்துக் கொண்டேன் பகவான் வந்திருக்கிறார் என்று சொல்லி நானும் ஏதோ ஒரு விதத்தில் பேசலாம் என்று சொல்லி பின்பாலே போடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது இப்ப இருக்கக்கூடிய துணி இருக்கிற இடத்திலே சீரடி சாய் வந்து கட்டாயமாக இந்த திருக்கோயில் நல்லா வரும், மேல அக்னி கொடி ஒண்ணு வை என்று சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் கீழே இறங்கி படியில் சென்று வந்து அப்பொழுதே மறைந்து விட்டார் சாய்ரா. இது ஒரு நிகழ்வு. 2வது நிகழ்வு சீரடி சாயினுடைய இது. ஏன்னு சொன்னால் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஒரு லாரி டிரைவராக இங்க வந்திருந்து எனக்கு இந்த திருக்கோயிலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சுத்தி பார்த்து ஒரு அழுக்கடைந்த பையை தன்னிடம் கையிலே வைத்துக் கொண்டு வந்து முன்னால் நான் உட்கார்ந்து இருக்கின்ற போது நானும் குருமார்கள் ஒரு 4-5 பேர் தான் இங்க இருந்தோம். அவர் கோயிலையே சுத்தி வந்து கொண்டிருந்துட்டு ஒரு 500 ரூபாயை என்னிடம் அன்னதானத்திற்கு நன்கொடையாக கொடுத்து, இதை நன்கொடையை நீ அன்னதானம் நிறைய செய்கின்றாய், நல்ல செய்ய என்று சொல்லி கொடுத்த போது நான் யார் பேரில் ரசீது பேர் வந்தால் யார் பேர்லயோ போடு என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நானும் அவர் வருவார் அவரிடம் பெயரை கேட்டு ரசீது போடலாம் என்று கேட்ட போது கட்டாயமாக அவர் திரும்பி வருவார் என்று, ஏன்னால் அவரை பையை என் பக்கத்திலே வைத்து விட்டு சென்றிருந்தார். அவர் திரும்பி வருவார் என்று நினைத்த போது கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கின்றேன், உள்ளேயும் ஆள் இல்லை வெளியும் இல்லை. அடுத்த சில நிமிடங்களிலே அந்த பை காணாமல் போய்விட்டது, அந்த அழுக்கு பை. அதற்கு பிறகு இரவிலே என்னுடைய கனவிலே வந்து நான் இரவு நேற்று கோயிலுக்கு வந்திருந்தேன், உன்னிடம் லாரிக்கு ஒரு மாலை கேட்டனே நீ கொடுத்தையா என்று கேட்டார். உண்மையிலேயே அவர் கேட்டார், அது நான் கொடுக்க மறந்து விட்டேன். ஆனால் அவர் லாரியிலும் வரவில்லை, லாரி டிரைவராகவும் வரவில்லை. இன்னும் மனதிலே அப்படியே நீக்கிறது ஒரு ராஜானுபாகமான ஒரு உருவம். ராமனை பத்தி நம்ம பேசுகின்ற போது அவ்வளவு அழகான ஒரு உருவமாக வந்து நின்றார். இது எனக்கு கிடைத்த ஒரு 2வது அனுபவம் சாய்ராம். இது போன்றே பல சமயங்களிலே திருநீர் வரவழைப்பது, அவருடைய உடலிலே இருந்து திருநீர் வருவது, கோயிலிலே பல விக்கிரகங்களில் இருந்து திருநீர் வரைப்பது, இதையெல்லாம் நம்மளுடைய பகவான் தான் செய்கின்றார் என்பது எனக்கு நன்கு தெரியும். அதே போது விஜயதசமி அன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த 6 வருட காலம் திருக்கோயில் கட்டியதிலிருந்து சரியாக 2:29 அவர் உயிரிழந்த நேரத்திலே சூரியனுடைய ஜோதி அவருடைய தலையிலே வந்து 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் இறந்து அப்படியே கீழ் இறங்கி பாதம் வரைக்கும் வந்து மறைகின்ற நிகழ்வை கிட்டத்தட்ட 500-1000 பேர் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இங்கே பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய பகவான் சீரடி சாய்பாபா. இதையே நம்மளுடைய பாபா அவர்களிடம் நாம் நேரடியாக சிலவற்றை பார்த்தோம். இப்போது சீரடி சாயும்
நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறார், உயிரோட்டமாக இருக்கின்றார் என்பதை இதை வைத்து பார்க்கின்ற போதே உண்மையிலேயே நமக்கு ஆத்மார்த்தமான ஆர்வம் இருந்தால் ஒவ்வொருவருள்ளும் பகவான் வருவார், வந்து கொண்டு இருக்கின்றார் என்ற எண்ணங்கள் வந்துவிட்டால் ஒவ்வொருவருமே பகவானை தரிசிக்க இயலும். அது கலியோகமாக இருந்தாலும் சரி, எந்த யோகமாக இருந்தாலும் சரி, நாம் அது உள்வாங்குவதை பொறுத்திருக்கின்றதே. கட்டாயமாக இந்த விதத்திலே பாபா நமக்குள் இருந்து நமக்கு அருள் புரிகிறார். அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அப்படி அதனால் அனைத்து சிலைகளும் அனைத்து உருவங்களுமே உயிரோட்டமுள்ள இந்த நாட்டினுடைய ஞானிகள் என்பதை நாம் நினைத்து கொண்டே அனைத்தும் ஒரே அவதாரம். இது போன்று நிறைய சொல்லலாம். ஆனால் இன்னொரு காலகட்டத்திலே நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். ஜெய் சாய்ராம். சொல்லுங்க சார். சமீபத்துல நீ காசிக்கு போயிட்டு வந்த ராஜா, அந்த காசிக்கு போறதுக்கு பகவான் சத்யசாய் பாபா தூண்டுதல் சொன்ன ஞாபகம், அதை பத்தி சொல்ல முடியுமா? காசிக்கு போயிட்டு வந்த இல்லையாப்பா? ஆமா ஆமா, அது பகவான் பாபாவுடைய தூண்டுதல் நான் புரிஞ்சுட்டேன். ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்ப நான் போயிட்டு வந்தேன் சார். ஆமா, அது ஒரு அதிசயம் என்று சொல்ல வேண்டும் சாய்ராம். ஏனென்றால் பகவானுடைய தூண்டுதலின் பேரில் அவர் பல முறை என்னை அங்கே செய்ய சொல்லி என்னுடைய மனைவியுடன் சென்று வர சொன்னார். அங்கே சென்ற போது கிட்டத்தட்ட கூட்டங்கள் மிக அதிகமாக, ஒரு 500 ரூபாய் டோக்கனுக்கு 2 கிலோமீட்டர் நின்றுதான் காலையிலே நாங்கள் தரிசனம் செய்தோம். அதற்கு பிறகு 2வது முறை தரிசனம் செய்ய வேண்டும், எப்படியாவது பார்க்க வேண்டும், பால விஷயம் செய்ய வேண்டும் என்று நினைத்த போதுதான் எதிர்பாராத விதமாக அங்க இருக்கக்கூடிய காரைக்குடி அவர்களுடைய செட்டியாருடைய மடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு, அவர்கள் மூலம் அன்றைக்கு நடந்த ஒரு அதிசயத்தை பகவான் அவர்கள் நிறைவேற்றார். உனக்கு நான் நல்ல தரிசனத்தை தருகிறேன் என்று சொல்லி என்னிடமும், முக்கியமாக என் மனைவி பகவானிடம் ரொம்ப வேண்டுதலை வைத்து, இவ்வளவு தூரம் நாங்கள் பகவானை பார்க்கவில்லை என்று சொன்ன போது, நாங்கள் 2 பேரும் சென்று சொன்ன போது, இப்பொழுது மதியத்திற்கான அன்னதானம் நம்மளுடைய மடத்திலிருந்து செல்லும், நீங்கள் அதில் செல்லலாம் என்று சொன்ன போது, என்னுடன் சேர்ந்து வந்திருந்த 11 பேரையும் மேலதாளம் வைத்து அந்த காசி தெருவிலே அழைத்து கொண்டு எங்கள் கையிலே நைவேத்தியத்தை கொடுத்து, அந்த மத்தியான நைவேத்தியத்தை 40 நிமிட நேரம் அந்த காசியினுடைய பகவானுடைய முன்னிலையிலே உட்கார வைத்து எங்களையும் அபிஷேகம் செய்ய வைத்து முழுமையாக அந்த கேசரி பிரசாதம் அனைத்தையும் எங்களிடம் கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லி, அதை விட பெரிய அதிசயம், வெளியே வருகின்ற போது என்னுடைய மனைவியினுடைய அவர்களுடைய சேரையிலே முழுமையாக திருநீரை வரவழைத்து பாபா கொடுத்திருந்தார். இது இன்றைக்குதான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் இது யாருக்கும் தெரியாது. பகவான் முழுமையாக ஒரு கொத்தாக திருநீரை அவர் மடியிலே வைத்திருந்து, நீ கேட்ட தரிசனத்தை கொடுத்திருக்கின்றேன், சந்தோஷமாக பார்த்து விட்டு ஊர் திரும்பி வா என்று சொல்லி அழைத்தார். இது நினைத்து கூட பார்க்க இயலாது. ஏனென்றால் லட்சக்கணக்கில் கூட்டம் நின்று கொண்டிருந்த அந்த நேரம், அப்பொழுது அந்த நேரத்தில் இப்படி ஒரு தரிசனத்தை பகவான் கொடுப்பார் நினைக்கவில்லை. அதனால் ஆத்மார்த்தமாக நாம் நம்முடைய சேவையை நம்முடைய இடத்தில் செய்வேன். 4 பேருக்கு வறியவர்களுக்கு உணவெடுத்தார். நமக்கு பகவான் அவருடைய பிரசாதத்தையே முழுமையாக நமக்கு தருகின்றார் என்பதற்கு இதை விட சால சிறந்த உதாரணம் வேற எதுவும் இருக்க முடியாது சாய்ராம். சொல்லி வைக்கும்படியான அனுபவங்கள். ரொம்ப நன்றி சாய்ராம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு சாரம். எனக்கு ஒரு கேள்வி. நீங்க ஷிரடி சாய் இதுலயும் நீங்க ஒரு ஃபவுண்டர் ட்ரஸ்டியா இருக்கீங்க, இங்க திருநகர் காலனிலையும் ஒரு கன்வீனரா இருந்தீங்க. ஏன் நமக்கு இங்க நம்ம நிறுவனத்துக்கு அவ்வளவு பேர் பக்தர்கள் வர்றதில்லை? அங்க ஏன் வருகிறாங்க? என்ன காரணம்? ஏன் புதிய புதிய ஷிரடி பாபா கோயில்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன? என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சாய்ராம்? சார், இது நான் இங்கே இதை அனுபவிப்பதை பார்த்துருக்கேன். பகவானுடைய என்ன ஷீரடியை பொறுத்தவரை இன்றைக்கு எப்படி என்று சொன்னால், பல பக்கங்களிலே அந்த திருக்கோயில்களுடைய உருவங்களை நிறுவி அவருடைய சச்சரிதங்கள் நிகழ்வுகளை எல்லாம் பல பக்கங்களே வட இந்தியாவிலிருந்து பல பக்கங்களில் இருந்து அதை பற்றி தெரியப்படுத்தி கொண்டு அதன் மூலம் அவர்களுக்கு தீபாராதனை காண்பிப்பதிலிருந்து அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே சிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த சகல வழிபாடு, நிர்குண வழிபாடு என்று சொல்லப்படும் மக்கள் இன்றைக்கும் உருவ வழிபாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் பாபாவினுடைய அசைவுகளை இதே பார்ப்பீர்கள். இந்த பாபாவின் அசைவுகள், காலை ஆட்டுவார், காதுகள் அசையும், கண்ணை சிமிட்டுவார்,
இது போன்ற பல்வேறு அசைவுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அதை பார்க்கின்ற போது அவர்களுக்கு முழுமையாக அந்த அபிஷேகத்தை பார்க்கின்றார்கள், ஆராதனையை பார்க்கின்றார்கள், அவரை தூக்கி கொண்டு செல்லி பல்லக்கிலே செல்வதை பார்க்கின்ற போது அவர்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் என்று இந்த கலியுகத்திலே மக்கள் நாமத்தை சொல்வதற்கு முன்பாக நமக்கு நாமம் சொன்னாலே போதும் நம் பகவான் செய்கின்றார்கள். நம்மளுடைய சத்யசாய், நான் இரண்டையும் ஒன்றாகத்தான் சொல்கிறேன், சத்யசாய் இதே நம்மளுடைய சமிதியிலே இன்றைய தினம் பார்த்திருக்கிறேன். ஆனால் பாடுவதற்கு ஆட்கள் கிடையாது. சனிக்கிழமை ஆனால் பஜனுக்கு 5 பேர் 6 பேர். ஆனால் அதே சீரடியிலே வியாழக்கிழமை 1500 பேர் உட்கார இடம் இல்லாமல் அன்னதானம் கொடுத்து கொண்டு பண்ணுகின்ற போது அவர்கள் முழுமையாக அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற போது 100 ஆண்டுகளுக்கு முன்பு சீரடி சாயை யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு சீரடி என்றால் உலகம் முழுவதும் வந்துவிட்ட போது நம்மளுடைய பகவான் சொன்னது போல இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு சீரடி என்பது மறைந்து நம்மளுடைய பகவான் முழுமையாக வெளிப்படுவார். அதுவரைக்கும் அவரை பற்றி தெரிந்தவர்கள் முழுமையாக இது செய்ய வேண்டும். அதனால நம்மளுடைய பகவானை நாம் செய்கின்ற விதம் என்றால் பஜன் பாடிட்டு அதனுடைய தெய்வாம்சத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு பகவான் சொன்னது சொல்லிக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் நமக்குள்ளே ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு இந்த வட்டத்திற்குள்ளே வெளியிலே இருப்பவர்களை நாம் இதை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். வெளியில் இருப்பவர்களை நாம் அதிகம் இணைக்காமல் இப்பொழுது எது நடந்தாலும் அது நம்மளுடைய வட்டத்திற்குள்ளேயே, நாம் பாடுகின்ற பஜனை வட்டத்திற்குள்ளேயே வெளியிலே இருக்கக்கூடிய பொதுமக்களையோ மற்றவர்களையோ அதிலே உள்ளே ஈர்ப்பதற்கான வழிமுறைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் இது இன்றைக்கும் நம்மளுடைய உறுப்பினர்களுக்குள்ளேயே பகவான் இன்றைக்கு இருக்கலாம், பகவான் இன்றைக்கு நம்ம விட்டு சென்று விட்டாலும் பகவான் இல்லாத நேரத்திலே பகவானை பற்றி நாம் முழுமையாக வெளிப்படுத்துகின்றதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை பொதுமக்களின் இடத்திலே கொண்டு சேர்த்தாலேதான் பொதுமக்கள் இதனை முழுமையாக தெரிந்து சீரடி சாயும் சத்சர்கம் இப்பொழுது ஒன்று என்று சொல்லி இப்ப இந்த வாசகர் வட்டம் பேசுகிறோம். இது எத்தனை பேர் பொதுமக்களுக்கு தெரிய போகின்றது? இது போன்ற நிகழ்வுகளை வெளிப்படையாக நாம் கொண்டு வருகின்ற போது உருவ வழிபாட்டில் இருந்து சத்யசாயும் உருவமாக இருக்கிறார், அவரும் நிதர்சனமாக இருக்கிறார், அவரும் இதை போன்று செய்கின்றார் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கினால் அது காலப்போக்கிலே கட்டாயமாக இந்த வழிபாடு வரும். ஏனென்றால் சத்யசாய் சொல்வது அதை மீறி யாரும் இனிமேல் ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஆனால் இன்றைய கலியுகத்திலே ஏமாற்று வித்தைக்காரர்கள் செய்கின்ற போது நிறைய பேர் வெளியிலே இருந்து கொண்டு பல்வேறு விதமான விதங்களிலே மக்களிடம் பணம் பறிப்பதையும் மற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நாம் நேர்மையாக பகவானுடைய கொள்கைகளை மட்டும் பகவான் நல்ல சமைத்து போடுகின்ற அந்த சொல்லுகின்ற மாதிரி நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியதை மட்டும் சொல்லுகின்ற போது அதை விரிவுபடுத்துவதற்கான வழிகளை நாம் ஆராய்ந்தால் கட்டாயமாக என்னை பொறுத்தவரையில் நமக்கு பகவான் சொல்லுவது அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து பிரிவினரும் நமக்கு வேண்டியவர்களே, அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், அனைவரையும் இணைக்க வேண்டும், அனைத்து ஜாதிகளையும் மதங்களையும் இணைத்து விழாக்களை நடத்த வேண்டும். பொதுமக்களிடம் இவரை பகவான் சத்யசாய் பாபாவை பற்றி நாம் கொண்டு செல்லுகின்ற போது கட்டாயமாக காலப்போக்கிலே பகவான் சத்யசாய் பாபாவினுடைய புகழ் அவருக்கு விளம்பரம் தேவையில்லை என்று சொன்னாலும் நாம் செய்ய வேண்டிய கடமையை நம்முடைய பகவானை நாம் பகவான் அர்த்தநாரீஸ்வரர் என்பதை உலகுக்கு தெரியப்படுத்த அடுத்த அவதாரம் வருகின்ற வரை இதை நாம் பக்தர்களாகிய நாம் சேவர்களாகிய நாம் அதை செய்தோமானால் கட்டாயமாக சீரடி சாய்க்கு எப்படி இருக்கின்றதோ அதே போன்ற நிலைமை நம்மளுடைய சத்யசாய் பாபா கொண்டு வர முடியும். அது வெகு தூரத்தில் இல்லை. அது பகவான் அவர்களை சொன்னது போல இன்னும் சில காலத்திலே இதுவும் மாறும். அதனால்தான் இப்பொழுது சத்யசாய் பாபாவுக்கு பல இடங்களிலே சிலைகளை வைத்து வழிபட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்பொழுதுமே பார்த்தார்களா, நானுமே ஒரு சிலையை இங்கு வைத்திருக்கின்றேன். ஆனால் வந்தவுடன் அந்த சிலைக்கு தான் அவர்கள் வணங்குகிறார்கள். உடனடியாக பாபாவை சத்யசாய் சிலையை பார்த்து வணங்குகிறார்கள். அவருக்கு தீபாராதனை காண்பிக்க வேண்டும் என்கிறார்கள், விளக்கு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி வித்தியாசமான எண்ணங்களிலே மக்கள் இருக்கின்ற போது அதை நாம் அதற்கேற்றாற் போல பயன்படுத்தி அவர்களுடைய போக்கிலே நாம் செல்லுகின்ற போது எதிர்காலத்திலே கட்டாயமாக நம்மளுடைய பகவானுடைய கொள்கைகள் மிளிரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். இதற்கு டாக்டர் அவர்கள் தான் இப்பொழுது எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நன்றி. பட் இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு இடத்துல சுவாமி நமக்கு இந்த மாதிரி புதிய கோயில் கட்டுவது பற்றி நமக்கு டிஸ்கரேஜ் தான் பண்ணிருக்காரு. இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பில்டிங் டெம்பிள்ஸ் பலமுறை சொல்லியிருக்காரு. பட் நாம நீங்க சொல்ற மாதிரி அதை சொல்லும் பொழுது மக்களுக்கு அது பிடிக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. நீங்க செய்கின்ற வழிபாடுகள்லாம் இன்னும் சடங்குகளை அதிகரித்து கொண்டே போகின்ற மாதிரி தோன்றுகிறது. நானும் நிறைய பக்தர்கள்ட்ட கேட்பேன், ஷீரடி பாபா கோயிலுக்கு எதுக்கு போறீங்கன்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அங்க போனா எனக்கு அது நடந்தது இது நடந்தது. யாரும் இப்ப நம்ம சாமிக்கே லிட்ரேச்சர் சாய் லிட்ரேச்சர் யாரும் நிறைய படிக்கிறது இல்லை. அவங்க பல இது சச்சரிதம் படித்திருக்கிறார்கள், யாரும் அதை படித்த மாதிரியே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி அதை பார்த்து அவர்கள் வீட்டுக்கு அங்க போனேன், அது நடந்தது நல்லா நடந்தது அதற்காக போகிறேன்
அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி நான் பார்த்து என்னுடைய தெரிஞ்சு நான் கண்டு வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கின்றேன். மேபி நீங்க வருங்காலம் அது பதில் சொல்ல என்று நினைக்கிறேன். சாய்ராம். கட்டாயம் சார், ஒரே ஒரு சின்ன இதுல நான் சொல்றேன். ஏன்னா எனக்கும் இதில் உடன்பாடு இல்லாம, ஏன்னா நம்ம சுவாமி கிட்ட நம்ம வளர்ந்த விதம் வேற. 2000 நானு இதுல எனக்கு இந்த திருக்கோயிலிலே படிக்கின்ற அனுபவம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் பார்ப்பீர்கள், நம்ம திருக்கோயிலே குறைந்தபட்சம் 150 லிட்டர் பாலபிஷேகம் சீரடி சாய்பாபாவும் காலை ராகுகால நேரத்தில் நடக்கும். 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். இந்த 10:30 12 மணி வரைக்கும் அந்த பாலபிஷேகம் செய்துவிட்டு அந்த பாலை குடிக்கின்ற போது அவர்கள் நினைத்த காரியம் நடக்கின்றது. அந்த பாலிலிருந்து அன்னதானம் செய்து நாம் கொடுக்கின்ற போது ஒரு 500-700 பேர் தவறாமல் வருகின்றார்கள். கியூ நின்று பால் ஊற்றி விட்டு செல்லுகின்ற போது இன்றைய தினம் வரைக்கும் 800 திருமணங்கள், ராகு கேது பரிகார திருமணங்கள் இங்கே பாபாவால் நடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் குழந்தை பாக்கியம் என்று பார்ப்பீர்கள், இன்றைய வரைக்கும் 520 பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து 14 வருடங்கள் குழந்தை இல்லாதவர்கள் ஒரு வாரம் பால் ஊத்தியுடன் அடுத்த மாதம் வந்து சொல்லுகிறார்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்று சொல்லி. சோ இது போன்ற நம்பிக்கைகளை கொடுக்கின்ற போது ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுகின்ற விதத்திலே சீரடி சாய்பாபா எனக்கு உடனடியாக தெளிவுபடுத்தி விட்டார், என்னுடைய நோயை தீக்கி விட்டார். ஒரு 5 பேருக்கு ஹார்ட் அட்டாக் இங்கே வந்து முழுமையாக நல்லா இருக்கின்றது, அவர்கள் ஆபரேஷனே செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லி ஜெய் ஸ்ரீராம் நாமத்தை 9032 தடவை எழுதிவிட்டு ஒரு பக்தர் போகிறார். அங்கே விநாயகா மிஷனிலே உனக்கு யாரு ஹார்ட் அட்டாக் இருக்குதுன்னு சொன்னது, சர்ஜரியே தேவையில்லை என்று சொல்லி பணத்தை திரும்ப வாங்கி கொண்டு வந்து இங்க பாபாவுக்கு அவர்கள் நிறைய கைங்கரியங்களை செய்கின்றார்கள். இது போன்ற என்ன நிறைய நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். வருகின்ற பக்தர்கள் எனக்கு அது கிடைத்தது இது கிடைத்தது என்று சொல்லி அந்த உருவ வழிபாடை முழுமையாக நம்புகிறார்கள். அந்த உருவத்திலே இருந்து எனக்கு ஏதோ கிடைக்கின்றது, நான் மாலை வாங்கி போட்டேன் எனக்கு இது கிடைத்தது, நான் வஸ்திரம் சாத்தினேன் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி நம்மளுடைய பகவான் இதை விரும்பவில்லை என்று சொன்னாலும், ஆனால் நான் நேரிலே போய் அவரிடம் கேட்டபோது, பகவானிடம் 2008 கேட்டபோது, நீ என்னுடைய முந்தைய அவதாரத்திற்கு கோயிலை கட்டு என்று சொன்ன போதுதான் எனக்கே விசித்திரமாக இருந்தது. பாபா நீங்கள் சொன்ன மாதிரி பாபா கோயில் கட்டுவதையோ மற்றையோ விரும்பாதவர், இது சொன்னார் என்று சொன்ன போதுதான் எனக்கு உண்மையிலேயே வியப்பாகவும் இருந்தது. ஆனால் அவர் சொன்னதின் காரணமாக அந்த கோயிலை தனியாக கட்டி தியான மண்டபத்தையும் சமிதியும் நான் தனியாக வைத்து நடத்தி கொண்டிருக்கேன். அதனால் நீங்கள் சொன்ன போது கட்டாயமாக எதிர்காலத்திலே இது வேறு மாதிரியாக மாறுவதற்கான என மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதனால் கட்டாயமாக இதுவும் நடக்கும். நாம் தொடர்ந்து பாபாவினுடைய பணிகளை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த இடத்திலே இதை நிறைவு செய்கிறேன். ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க சார். இன்னைக்கு நிறைய சாய்பாபா கோவில் வந்தா கூட மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் தான் பயணியர். ஆனா அந்த மயிலாப்பூர் ஷீரடி பாபா கோவில்ல முதல்ல விக்கிரகம் கிடையாது, படம் தான் இருந்தது. அதுக்கு முன்னாலேயே கோயம்புத்தூர்ல நாகசாயி மந்திர் கட்டப்பட்டது. அந்த நாகசாயி மந்திர துவக்கு விழா பண்ணது நம்ம பகவான் 1949 பண்ணியிருக்காரு. என்னுடைய நான் புரிஞ்ச வரையில இன்னைக்கு ஷிரடி பாபா இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிறதுக்கு காரணமே பகவான் சத்யசாயி பாபா. நிறைய பேர் ஷிரடி பாபானால யாரும் தெரியாது. பகவான் பாபா தான் அந்த பேரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்தார். அதனால 2 பாபா ஒண்ணுதான். இவர் தான் அவரை பிரபலப்படுத்தி இருக்க. அது அவதார நோக்கம், அவதார சித்தம், அவதார ரகசியம். இது சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல சாயலாம். சார் இதுல என்ன கொஞ்சம் என்னன்னா, இதே நாகசாயில நீங்க பார்ப்பீர்கள், ஏன்னா நாகசாயில உருவ வழிபாடு வைத்து அவர் 1949 சுவாமியே பிரதிஷ்டை பண்ணி 18 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இங்கே நாகமாக வந்துதான் உட்கார்ந்தேன், அதை இப்பொழுது வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அந்த சாய் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதற்கு பின்பு பார்ப்பீர்கள், ஆனால் இன்றைக்கு சாயினுடைய நம்மளுடைய சத்யசாய் சேவா சமிதி பாலவிகாசனுடைய குழந்தைகள் அங்கே படித்து தினந்தோறும் அன்னதானம் நடத்தி கொண்டு பல்வேறு காரியங்களுக்கு நானும் அங்கே இப்பொழுது அன்னதானத்திற்கு நிறைய செய்து கொண்டு தினந்தோறும் அங்கிருந்து ஜிஹெச்சுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கஞ்சிகளும் நியூட்ரி ஃபுட்ஸ் போன்ற பல காரியங்களை ஈரோட்டிலிருந்து நம்மளும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அது சத்யசாய் சேவா சமிதி மூலம்தான் இங்கிருந்து போய்கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு 30 மூட்டை அரிசி நம்மளுடைய சமிதியில் இருந்துதான் அவர்களுக்கு நம்ம கொடுத்து அங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உருவ வழிபாடு என்று சொல்ல சீரடி இருந்தாலும் அன்னதானம் மற்ற சேவைகள் மருத்துவ சேவைகள் என்று பார்ப்பால் சத்யசாயின் மூலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இரண்டும் இருவேறு ட்ராக்காக இருந்தாலும் இரண்டும் கோவை நாகசாயில் நடப்பது போல கட்டாயம் எதிர்காலத்தில் எல்லா இடத்திலும் இது நடக்கும். இப்பொழுது நாம் செய்கின்ற அன்னதானமும் அப்படித்தான். பாபாவின் உருவ வழிபாடு முடிந்தவுடன் பாபா வறியவருக்கு உணவிடு என்கிறார், இவரும் அதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால் நம்மளை பொறுத்தவரையில் எதிர்காலத்திலே வரக்கூடிய ஜெனரேஷன் கட்டாயமாக
நம்மளுடைய சத்யசாயினுடைய முழுமையான நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த வழியிலே பயணிப்பார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதையும் பகவான் தான் செய்ய வேண்டும். இதையும் அவர்தான் செய்கிறார், அதை செய்ய போவதும் அவர்தான். அதை எப்படி செய்ய போகின்றார், எந்த சனத்திலே மாற்றப் போகின்றார் என்பது அது அவருக்கே வெளிச்சம் சாயிரம். தேங்க்யூ சைராம். சைராம், வினோத்குமார் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது கேள்வி இருக்கா சைராம்? சைராம், நாகசாய் மந்திர் வந்து 1962 கோயம்புத்தூர்ல 1962 அது கோயம்புத்தூர்ல சாமி தான் ஓபன் பண்ண. சாமியுடைய போட்டோ அங்க இருக்கும், ஒரு ஓரமா இருக்கும். சாமி தான் அதை இனாகிரேட் பண்ண பின்னாடி வச்சிருக்காங்க சார். கேள்வி கேட்டாங்க சார். ஒரு வினோத்குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், ஏதாவது கேள்வி இருக்கா சார்? சாரம் வணக்கம் சாரம். வணக்கம் சார். சாரம், நான் கோயிலுக்கு வர்றதுதான். நாம அந்த மிராக்கிள் நானும் வந்து அங்க பார்த்து செஞ்சிருக்கேன். நான் வினோத் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். அப்பாவுக்கு தெரியும். நானும் ஒரு மிராக்கிள் அங்க கண்ணுல பார்த்ததுனால அதை சொல்லலாம்னு வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை செய்யறோம். சொல்லுங்க சார். நம்ம கும்பாபிஷேகம் நடத்தப்ப ஒருத்தர் வந்து சாப்பாடு வாங்கினாரு, அது நம்ம கையால. அதாவது 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேர்த்துல வந்து ஒருத்தர் வந்து அங்க வந்து சப்பாத்தி வாங்கிட்டு போனது வந்து நான் மிராக்கல் நேர்லயே பார்த்திருக்கேன். கட்டாயமா நடந்ததுதான். அது உடனே மறைந்து விட்டார் வாங்கிட்டு. நாங்க ரெகுலரா அங்க வந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து நாங்க அவரை பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு திடீர்னு வந்து அவர் வந்தாரு. அது மெயினா வந்து அவருக்கு பிடிச்ச வேணும்னா சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து 2-3 டைம் என் கையால வாங்கி சாப்பிட்டுட்டு போனாரு. அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் நாங்க தேடியுமே அவர் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் வந்து நாங்களும் வந்து லைவா வந்து அங்க பார்த்திருக்கோம். நாங்களும் ரெகுலரா அங்க இது பண்றதுதான், இங்கன்னு இல்லாம எல்லா இடத்துலயும். அதை சொல்றதுக்காக தான் நான் ரைஸ் பண்ணேன். ஓம் சாய்ராம். சரி, நன்றி சாய்ராம். சாய்ராம், தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். சார், நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது சாய்ராம். எலாபரேட்டாக நம்ம ஒரு 40 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கிறிஸ்பாக நிறையா டீட்டெயிலான விஷயங்களெல்லாம் நீங்கள் 2 அவதாரங்களுக்கும் எப்படி ஒரே சுவாமி தான் 2 அவதாரமாக வந்திருக்காருங்கிறத ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வாசகர் வட்டம் நம்ம மாவட்டங்கள் நடக்கணும், நிறைய ஸ்பீக்கர்ஸ் கலந்துக்கிட்டு டிஃபரெண்டான டாபிக்ல பேசணும்னு சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் சார். ரீசெண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வாசகர் வட்டம் என்பதை ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தெரியாது, அதாவது ஒரு பெரிய இதுல ஒரு பப்ளிக் ஃபாரத்துல வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணி இந்த ஆன்லைன்ல இதுலங்கிறத விட இது வந்து ஓப்பனாவே போய் அந்த மாதிரி செய்கின்ற போது ஒரு ராமநவமி விழாவிலோ ஒரு மாசி மகத்திலேயோ மகா சிவராத்திரி நாட்களோ இப்ப பாபா சிவலிங்கம் எடுத்தார் சிவராத்திரிக்கு வருகிறார் என்பது நமக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பண்ணணும் என்று சொன்னால் தொடர்ந்து பொது மேடைகளிலே பொது நிகழ்வுகளே பல்வேறு பக்தர்கள் ஒரு மாரியம்மன் கோயில் நிகழ்வுலையோ அந்த மாதிரி இடத்துலயே செய்கின்ற போதுதான் இப்பொழுது நமக்குள்ளே நான் திருப்பி சொல்லும் போது என்னை தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம். நம்மிடம் இருக்கக்கூடிய நகர சங்கீர்த்தனம் பஜனை இது எல்லாம் ரெகுலராக பகவான் சொன்னது செய்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கு பகவான் நம்மிடம் பிசிக்கலாக இல்லாத காலத்திலே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் விருப்பப்படுகின்ற வகையிலே பல கோயில்களிலே பல இடங்களிலே பல்வேறு விதங்களிலே ஒரு மாறுதல். ஏன்னா டிஜிட்டல் வந்த பிறகு நாம் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அதை செய்து அந்த விதத்திலே அவர்களை கவர வேண்டும், பகவானுடைய செய்திகள் அப்படி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் செய்தால் வெகு விரைவிலே பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்பவர் இந்த கலியுகத்திலே நிலைநாட்டப்படுகின்ற ஒரே அவதாரமாக, அடுத்த அவதாரத்தை பற்றி நமக்கு தெரியாது, கட்டாயமாக நிற்பார், நிற்க வைக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய நோக்கமாக. அதற்கான வழிமுறைகள் இந்த நூற்றாண்டு கொண்டாடுகின்ற நேரத்திலே நாம் எந்த விதத்திலே எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விதத்திலே செய்வதற்கு அயோத்திக்கு செல்வதற்கு இங்கிருந்து 36 ரயில்களிலே இன்றைக்கு அரசியல் ரீதியாக போனாலும் ஆனால் கூட்டிக் கொண்டு ராமரை காண்பிக்கின்ற போல புட்டபர்த்தியில் இருக்கக்கூடிய பகவான் பாபாவை பற்றி, ஏனென்றால் இதில் நிறைய பைனான்சியல் பிரச்சனை வருகின்ற காரணத்தினால் பல பேர் பல நிகழ்வுகளை எடுத்து நடத்த முன்வருவதில்லை. அது நான் வெளிப்படையாக உணர்ந்திருக்கின்றேன். அந்த விதத்திலே நாம் ஏதாவது ஒரு விதத்திலே இதை முன்னின்று அகில இந்த அளவிலே நம்மளுடைய ட்ரஸ்டிலே சத்யசாய் ஆர்கனைசேஷன் முன்னின்று 100வது ஆண்டு விழாவிலே பகவானை பற்றி இந்தியா முழுவதும்
பொதுமக்களிடையே பல்வேறு விதங்களிலே பல கருத்துக்களை நாம் கொண்டு சென்று அந்த விதத்திலே ஒரு நாடகங்கள் மூலமோ ஒரு வில்லுப்பாட்டு மூலமாக பல விதங்களிலே நாம் பப்ளிக் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்து நாம் மட்டும் நம்மளுடைய பக்தர்கள் பகவானுடைய சேவகர்கள் பகவானுடைய சமிதி உறுப்பினர்கள் என்று இல்லாமல் இது விரிவடைந்து முகமதியர்கள் கிறிஸ்துவர்கள் என அனைவருக்கும் கொண்டு சேர்க்கின்ற வேலையை செய்தால் உண்மையிலேயே வெகு விரைவிலே நாம் நினைத்த லட்சியத்தை அடைந்து விடுவோம். ஜெய் சாய்ராம். சைராம், தேங்க்யூ சைராம். நம்ம சிவராத்திரி வருது சைராம், மார்ச் 8ஆம் தேதி. ஒரு ரெக்வஸ்ட் ஆமா சார். நான் கேட்குறேன் சைராம். நம்ம டாக்டர் கோவிந்தராஜ் சார் இருக்காங்க, பாலகிருஷ்ணன் சைராம் சீனியர் சார் எல்லாம் இருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஸ்டடி சர்க்கிள் ஏதாவது ஃபார்ம் பண்ணணும்னா பண்ண முடியுமான்னு டிஸ்கஸ் பண்ணலாம் சைராம். இப்போ நம்ம ஷிரடி பாபா கோவிலில் நீங்கள் நிறையா டிவோட்டிஸ் வராங்கன்னு சொல்கிறீங்க. இப்ப ஒரு நல்ல டாபிக் இடைவெளி நம்ம அங்கே மன்னிக்கவும் ஆர்கனைஸ் சார், பண்ண ஒரே முடியுமா? நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்ப மாசி சிவராத்திரி அன்றைக்கு நம்மளுடைய இதிலே பாலலிங்கேஸ்வரர் என்று சொல்லி பாபா உங்கள் கனவுலே போய் எனக்கு வட இந்தியாவில இருந்து வந்த அந்த லிங்கம் இருக்கின்றது. பாலகிருஷ்ண சாய்ராம் கூட அது பார்த்திருக்கின்றார். அந்த லிங்கத்திற்கு 4 கால பூஜை நடக்கும். குறைந்தபட்சம் அன்றைக்கு ஒரு 1000 1200 பேர் நிற்க இடமில்லாமல் அந்த அபிஷேகத்தை வந்து நின்று பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு முழுவதுமாக அன்னதானம் விடிய விடிய நம்ம 12 1 மணி வரைக்கும் அதை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சோ இது போன்ற நிகழ்வுகளிலே நாம் நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய, ஏன்னா நான் பல கதைகள் சத்யசாய் கதைகளை தான் இணைத்து வியாழன் வெள்ளி 2 நாட்களிலுமே 40 நிமிடம் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதன் மூலம் இப்படி எல்லோரும் மேலே வந்து சத்யசாய் பாபாவை பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர் யார் என்று கேட்கிறார்கள். பஜனையிலே பின்னால் வந்து உட்காருகிறார்கள். இது போன்று நாம் உருவாக்கி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கின்ற போது பகவான் நமக்கு துணை இருந்து ஒரு அடி எடுத்து வைத்தால் 100 அடி அவர் கட்டாயம் எடுத்து வைத்து நமக்கு உதவுவார். அதனால இதற்கான வழிமுறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து செய்யலாம், செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, உங்கள் அனைவருக்குமே இருக்கின்றது. அனைவரிடமும் ஆற்றல் இருக்கின்றது. சைராம், தேங்க்யூ சைராம். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம் சைராம். தனியாக நம்ம ஓகே இதை சார். சைராம் மூலமாக ஒரு மீட்டிங்கில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி நம்ம கோயிங் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் டெஃபினெட்லி பப்ளிக். அதுவும் சைராம் சைராம் அடுத்த மாசம் வாசகர் வட்டம் வந்து நம்ம யூத் அரவிந்த் தான் பேச போறாரு. சரி. அவருடைய தலைப்பு வந்து பகவான் சத்யசாயி பாபாவும் இளைஞர்களும். பகவான் சத்யசாயி பாபாவும் இளைஞர்களும். செய்தி மற்ற விஷயங்கள்லாம் ராமநாத் சாயிரம் வழக்கம் போல எல்லா குரூப்லயும் போஸ்ட் பண்ணுவார். எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். சாயிரம். சாய்ராம். அனைவருக்கும் தேங்க்யூ வணக்கம். தேங்க்யூ சாய்ராம். சைராம். சைராம், இன்னைக்கு நம்ம கூடுதலாகவே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். நல்ல டாபிக், நிறைய கொஷின்ஸ் இருந்ததுனால தொடர்ந்து அடுத்த மாதம் நம்ம சைராம் சொன்ன மாதிரி சத்யசாய் பாபாவும் இளைஞர்களுங்கிற தலைப்பில் ஸ்ரீ அரவிந்த் அவர்கள் பேசுகிறாரு. அப்போது நம்ம வந்து நிறைய பேர் கலந்துக்கணும், நிறைய இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நம்ம வந்து வாசகர் வட்டத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனையை வச்சுக்கணும். இன்றைய வாசகர் வட்டம் சமஸ்தலோகா சுக்கிர நிறுவனம் மற்றும் சாந்தி மந்திரத்துடன் நிறைவேறுகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். समस्तलोकाः सुखिनो भवन्तु। समस्तलोकाः सुखिनो भवन्तु। समस्तलोकाः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।